எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான பிரான் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்துலாம். சிம்பிளா இருக்கும். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பண்றதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1 கை அளவு சின்ன வெங்காயம், 1 கை அளவு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்த நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளிய கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா ஐட்டம்ஸா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். மசாலா ஐட்டம், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க ப்ரான் சேர்க்கணும். நான் இறால் வந்து ஒரு 1/2 கேஜி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதுலேருந்து வர தண்ணியிலே நல்லா வேகட்டும். விரால் தொக்குக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க மாட்டோம். அதனால வந்து பூண்டு 4, 5 பல்ல வந்து தட்டி இந்த மாதிரி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ அதுலேருந்து தண்ணி நல்லா வந்திருக்கு. இறால் ரொம்ப வெந்தால் ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சமா தேங்காய், சோம்பு சேர்த்துட்டு அதோடயே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துல இறால் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த தேங்காவோடயே கொஞ்சம் கொதிக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தேங்காவோடயே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இறால. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீறி சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாவ வந்து அதுக்கப்புறம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இப்போ தேங்காவோடயே நல்லா ப்ரான் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதிலே நல்லா வெந்துரும். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சோம்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து ப்ரான் தொக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா கடைசியா நல்லா கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா எம்மியான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.